டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் வெள்ளை நிற ஹூண்டாய் i20 கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த பயங்கர சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக கருதப்படும் உமர் முகமது காஷ்மீரின் புல்வாமாவில் ஃபலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றியுள்ளார். 2900 கிலோ வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக பெண் மருத்துவர் வாஹின் வாஹித் உள்ளிட்ட 3 பேர் காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதை அறிந்த அவரது கூட்டாளி உமர் முகமது முன்கூட்டியே குண்டுவெடிப்பை நடத்தியதாக கூறப்படுகிறது. உமர் முகமது வழக்கமான தற்கொலைப்படை தாக்குதலை பின்பற்றவில்லை என்றும் அவர் வாகனத்தை ஒரு இலக்கை நோக்கி மோதவோ அல்லது அதிகமான உயிரிழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது போல் தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே புல்வாமாவில் உள்ள உமர் முகமதுவின் இல்லத்திற்கு சென்ற விசாரணை அதிகாரிகள் தாய் தந்தையிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களிடம் DNA மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். கார் குண்டுவெடிப்பை உமர் முகமது நடத்தியிருக்க மாட்டார் என்றும் அவரது உறவினர் உறுதிபட கூறியுள்ளார். இதனிடையே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மற்றொரு நபரான மருத்துவர் வாஹினுக்கும் கான்பூர் மருத்துவமனையில் அவருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் அங்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் லக்னோவில் உள்ள கனதாரி பஜாரில் அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் சோதனை நடத்தினர். இதையடுத்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உள்ள மருத்துவர்களை கண்காணிக்குமாறும் அவர்களின் பாதுகாப்பு பெட்டகங்கள் அலமாரிகளை சோதனையிடவும் சமூக வலைதளங்களை கண்காணிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே பூட்டான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று இந்தியா திரும்பும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அப்போது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெறும் என கூறப்படுகிறது.